தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வின் வேகம் அதிகரித்திருப்பதாக முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்று பெங்கல் புயலானது உருவாவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வின் காரணமாக சென்னையில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பலத்த காற்றும் பேரலைகளும் எழுகின்றன. இது ஒரு புறம் இருக்க, மழையின் அளவு எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு இருக்கும்? இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் என்ன மாதிரியான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன? இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு வேகம் தற்பொழுது கடந்த 6 மணி நேரமாகவே 10 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் அதிகரித்து நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று இந்த பெங்கல் புயல் உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை பகுதியில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. சென்னை மட்டுமல்லாது சென்னையின் அண்டை மாவட்டங்களான திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்று அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்று 8 கிலோமீட்டர் என்ற அளவில் இந்த நகர்வு வேகமானது இருந்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு வேகம் 8 கிலோமீட்டர் என்ற அளவில் இருந்திருக்கிறது. அது தொடர்ந்து நேற்று நள்ளிரவு 11 மணிக்கு பிறகாக 8 கிலோமீட்டரிலிருந்து 10 கிலோமீட்டராக அதிகரித்து கடந்த 6-7 மணி நேரமாக 10 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது இது இலங்கையை நோக்கி நகர்ந்து வருகிறது. அதன் பிறகாக இலங்கையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்ற பின்பு தமிழக பகுதியை நோக்கி, தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டங்களில் எல்லாம் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பேர் அலைகள் எழுவதாகவும் அங்க இருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மட்டுமின்றி சென்னை பகுதியிலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அலைகள் 3 முதல் 5 அடி உயரம் வரை எழுவதை காண முடிகிறது. பட்டினப்பாக்கம் மட்டுமல்லாது மெரினா கடற்கரை, காசிமேடு கடற்கரை உள்ளிட்ட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரைகளிலுமே பலத்த காற்று வீசுகிறது. அது மட்டுமின்றி அலையோட வேகமும் அதிகரித்திருக்கிறது. பேர் அலைகள் 3 முதல் 5 அடி வரை எழக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகமானது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் இது மேலும் வேகம் எடுக்கும் என்றும், புயலாக வலுப்பெற்ற பின்பு அதனுடைய வேகமானது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது திரிகோணமலையிலிருந்து, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இது நகர்ந்து இலங்கையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும், அதன் பிறகாக தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல அனுமதி இல்லை என்பதால் படகுகளை மேடான பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கின்றனர். பெரும்பாலான இடங்களில், குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 30ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்பதால், குறிப்பாக இந்த தரைக்காற்றோட வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறது. ஒருபுறம் பேரலைகள் எழும் நிலையில் மறுபுறத்தில் காற்றுடன் மணலும் சேர்ந்து புழுதி காற்றாகவும் இந்த கடலோர பகுதிகளில் வீசி வருகிறது. இதனுடைய நகர்வு வேகம் அதிகரித்திருப்பதுதான் இதற்கு காரணம் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இது தற்பொழுது இந்த இலங்கையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள், அதாவது இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது, புயலாக வலுப்பெற்ற பின்பு நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழகத்தை நெருங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.